அடிப்படை உரிமைகளை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறது. ஜாமீனில் கொடுக்கப்பட்ட நிபந்தனைகள் அவர் 25 லட்சம் ரூபாய்க்கு 2 ஜாமீன் கொடுக்க வேண்டும், 2 நபர்கள் ஜாமீன் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இடி ஆஃபீஸில் ஆஜராகி கையெழுத்து போட வேண்டும். இந்த எல்லா குற்றவியல் நடைமுறை அந்த ட்ரையலுக்கும் அவர் ஒத்துழைப்பு தர வேண்டும். தேவையில்லாமல் வாய்தாக்கள் வாங்கக்கூடாது. அப்புறம் சாட்சிகளை கலைக்கக்கூடாது. இந்த பல மாதங்கள் அமலாக்கத்துறை காலதாமதம் பண்ணது, வேண்டும்னே இழுத்தடிச்சாங்க. இந்த தாமதம் தான் இந்த அளவுக்கு லேட்டாக இருக்கு. அப்படி அல்ல. அதாவது ஒரு உச்சநீதிமன்றம் சமீப காலமாகவே ஒன்றிய அரசால் தொடரப்பட்ட பல்வேறு அமலாக்கத்துறை வழக்குகளில் தனிமனித உரிமைகளை பாதிப்பதாக, அடிப்படை உரிமைகளை பாதிப்பதாக இந்த சிறையில் வைத்து ஜாமீனே கொடுக்காத நிலை இருப்பதை கண்டித்து தான் வந்திருக்கிறது. மணிஷ் சிசோடியா, டெல்லி முதல்வராக இருந்த திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் எல்லா வழக்குகளிலுமே ஜாமீனே கொடுக்கக்கூடாது என்ற அந்த ஒன்றிய அரசினுடைய வாதத்தை அதை ஒரு அடக்குமுறை சட்டமாகவே பார்த்து உச்சநீதிமன்றம் எல்லா வழக்குகளிலும் ஜாமீன் கொடுத்திருக்காங்க. இன்னொரு மிக முக்கியம், எப்ப வெளியே வருவதற்கான இன்னைக்கு வருவாரா இல்ல நாளைக்கு வருவாரா? அடுத்தது அமலாக்கத்துறை கைதை எதிர்த்து அவர் ஒரு வழக்கு போட்டிருந்தார். அதோட நிலை என்ன? அதாவது அமலாக்கத்துறையோட கைதை எதிர்த்து அவர் வழக்கு போடல. அமலாக்கத்துறை அவரை காவலில் எடுத்து விசாரிக்க அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்ற நிலையைத்தான் அவர் வழக்காக தொடுத்திருந்தார். அதை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு 3 அல்லது 5 அமர்வு நீதிமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள். அது எப்போது வரும் என்று தெரியவில்லை. முக்கியமான விஷயம், அவர் இன்று மாலை அல்லது நாளை காலைக்கு அமைச்சராக வாய்ப்புகள் அது போன்ற எதுவும் இல்ல. அது மாதிரி ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்காங்க. அந்த வழக்கு காலதாமதம் வேண்டுமென, அதாவது காலதாமதம் என்று மாண்புமிகு நீதிபதிகள் குறிப்பிடுவது எது என்றால், முதன்மை வழக்குகள், அவர் மீது போடப்பட்ட முதன்மை வழக்குகள் விசாரணை முடிந்து அதற்கு பிறகு PMLA வழக்கை எடுத்து விசாரிப்பதற்கு நீண்ட காலதாமதமாகும் என்பதை கருத்தில் கொண்டு அவர்கள் ஜாமீன் கொடுத்திருக்கிறார்கள். அந்த ட்ரையல்லாம் முடியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அது வரைக்கும் அவருக்கு பிணை கொடுக்காம வச்சிருக்க முடியாது என்பதை கருத்தில் கொண்டு